வாட் டு யூ மீன் தீனா? இல்ல மேம், இந்த ஆபீஸ்ல உங்கள மாதிரி அவ்வளோ எஃபிஷியன்ட்டா டெடிகேஷனோட வேலை பார்க்குறவங்க வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு அந்த அணுவை லண்டனுக்கு அனுப்புறது எனக்கு என்னமோ சரியா படல மேம். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அணுவை ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட்னு தோணுது மேம். இதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஐ மஸ்ட் டூ சம்திங். அனு, உனக்கு கிடைச்சிருக்கிறது நிஜமாவே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மிஸ் பண்ணிடாத, சரியா? ஆக்சுவலி நீ லண்டனுக்கு போறது நம்ம ஆபீஸ்ல நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்படியா? நீ அதெல்லாம் கண்டுக்காத, கூலா போயிட்டு வா, ஓகேவா? அது சீக்கிரம் என்னன்னு பேசி முடிங்க. மிஸ்டர் சுவாமிநாதன், லண்டன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். ஓகே? சோ இப்ப நீங்க அணுவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிற வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் இந்த பங்கஜ் அவரோட லைஃப்ல என்னெல்லாம் செய்ய வேண்டி வருமோ என்னமோ. சிரிக்காதீங்க மீராஜி. மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஒன்னு அதை செய்யணும், இல்ல ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும். வாட்? நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா நீங்க வாங்குவீங்கல்ல? பங்கஜ், வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஆர் யூ சீரியஸ்? நீங்க ஏன் ரிசைன் பண்ணணும்? அதை நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அப்படியே நான் பண்ணாலும் அதை சூர்யா சார் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. And one more thing, you are not resigning, okay? உங்களை அப்படியெல்லாம் விட முடியாது பங்கஜ். அப்ப நான் அணுவுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறேன். எடுக்க போறேன்னு மட்டும் தானே சொன்னேன். அனு சூர்யா சார் கூட லண்டன் போறான்னு நான் சொல்லி. வாவ், உங்க மாஸ்டர் பிளான கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல பங்கஜ். ஆனாலும் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. இந்த சந்தோஷம் இன்னும் கூட போதும் மீராஜி, அதுக்கு நான் கேரண்டி. ரியலி? எஸ் மீராஜி, தூண்டில்ல புழுவை வைக்கிறது அந்த மீன் சாப்பிட்றதுக்காக இல்ல, அந்த மீனை பிடிக்கிறதுக்காக. நானும் ஆட்டோல ஏறினதுலேருந்து கேட்டுக்கிட்டே வரேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? அதுவும் வீட்ல இருந்து இவ்வளவு பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துக்கு ஆட்டோல வரணுமா? ஐயோ சுப்பு, ஏன் இப்படி தொண பேசிக்கிட்டே இருக்க? நமக்கு முன்னாடி அவர் வந்து காத்துட்டு இருக்க போறாருன்னு தான் ஆட்டோல வந்தேன். யாரு நமக்கு முன்னாடி வந்து காத்துட்டு இருக்க போறா? இந்த பாரு, நீ கூப்பிட்டேன்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா கரெக்டா என்ன மேட்டர்னு சொல்லு. ஐயோ சுப்பு, நம்ம பங்கஜ சார் கூப்பிட்டாரு. அனு லண்டன் போறால, அது விஷயமா ஏதோ பாஸ்போர்ட்டோ ஏதோ எடுக்கணுமா, அத பத்தி ஏதோ விவரம் வேணும்னு கேட்டாரு. அதான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பங்கஜன் சாரா? ஏன் அவர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? நாம அவர் தேடிட்டு இங்க வரணுமா? அது என்னன்னு தெரியாது சுப்பு. திடீர்னு கூப்பிட்டு இது அதெல்லாம் வேணும், இதை எடுத்துக்கிட்டீங்க வாங்கன்னு சொன்னாரு. நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். என்ன பேச விடாம அவரே பேசிக்கிட்டு போன வச்சுட்டாரு. இத பாரு புஷ்பா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. நம்ம வீட்டுக்கு அப்பப்போ வரவரு திடீர்னு இங்க எதுக்கு நம்மள வர சொல்றாரு? எப்பா சாமி, சுப்பு தயவு செஞ்சு புதுசால யோசிக்காத. அவருக்கு என்ன வேலையோ என்ன அவசரமோ என்னமோ எல்லாத்தையும் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்ற? அவர் என்ன அவர் தேவைக்கு வர சொன்னாரு? நம்ம பொண்ணுக்கு நல்லது பண்ணதானே இதெல்லாம் கேட்டாரு. இதெல்லாம் கூட உனக்கு தப்பா தெரியுது? இங்க பாரு, அவர் ஏதாவது எனக்கு புரியாதபடி இங்கிலீஷ்ல தசு புசுன்னு ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
தயவு செஞ்சு ஏதாவது பேசி நம்ம பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நல்லத கிடைக்க விடாம பண்ணாத, புரிஞ்சுக்கோ. உன் அறிவு கேட்டது அவ்வளவுதான். இப்படிதான் பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் சொல்லி பந்தாடினாங்க நம்மள. இப்போ லண்டன் நான் விளையாடுறாங்களா? வரட்டும் அவரு, நான் கேக்குறேன் என்னன்னு. டிரைவர், வண்டியை முன்னாடி கொண்டு போய் நிறுத்து, நான் கொஞ்சம் பேசுவேன். வாங்க சார். வணக்கம் சார். என்ன சார் இங்க வர சொல்லிட்டீங்க? நீங்க பேசாம வீட்டுக்கு வந்திருக்கலாமே. அனு மேடத்துக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும். இங்க பக்கத்துல தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ். அதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போலாம்னு உங்களை வர சொன்னேன். ஏன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு டைம், அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணணும். சார் பக்கத்துல எங்கேயாவது டீ காபி சாப்பிட்டுட்டே பேசலாமா சார்? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். கொடுங்க. என்ன சார் திடீர்னு லண்டன்? அதெல்லாம் கம்பெனியோட விஷயம் சார். அனு மேடத்துக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஆமாமா, நான் கூட அதுதான் சார் சொன்னேன். பெரிய பெரிய கம்பெனினா அதெல்லாம் இப்படித்தான். இவ்வளோ பெரிய கம்பெனில அனுக்கு வேலை கிடைச்சதே நாம செஞ்ச புண்ணியம் சுப்பு. சார் லண்டன்ல அப்படி என்ன வேலை சார்? சார் அங்க வேர்ல்டு ட்ரேட் கான்ஃபரன்ஸ் நடக்குது. உலகத்துல இருக்கிற முக்கியமான கம்பெனிஸ்லாம் அங்க வருவாங்க சார். நம்ம கம்பெனில இருந்து சூர்யா சார் போறாரு. கூடவே அசிஸ்டண்டா அனு மேடம் மட்டும் போறாங்க. அனு மேடம் மட்டும் போறாங்க. இந்தாங்க சார், எல்லாம் கரெக்டா இருக்கும். சார் சூரிய பிரகாஷ் சார் அனு கூட வேற யாருமே போகலையா சார்? சார் அதான் சொன்னனே, அனு மேடம் மட்டும் தான் போறாங்கன்னு. அவங்க என்ன ட்ரிப்புக்கா சார் போறாங்க? கான்ஃபரன்ஸ்க்கு 2 பேர் தான் சார் அலௌடு. அதான் சூர்யா சார் இருக்காருல்ல, அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சுப்பு. சூர்யா சார் கூட இருந்தா அனு மேடம் சேஃபா இருப்பாங்க. சார் 4 பேர் சொல்றதுல நீங்க காதுல போட்டுக்காதீங்க. அப்படின்னா? இல்ல சார், ஜஸ்ட் நான் பொதுவா சொன்னேன். நம்ம ஆளுங்க இருக்காங்களே சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது சேர்த்து வச்சு பேசிட்டே இருப்பாங்க. சார் அதெல்லாம் நீங்க காதுல போட்டுக்காதீங்க. ஆமா பங்கஜு சார், சார் சொல்றது சரியா தான் இருக்கு. நம்ம காலனியில இருக்கிற ஜனங்களே யார் யார் எப்படி பேசுவாங்கன்னே நமக்கு தெரியாதே. அனு மேடம் ஒரு சின்ன பொண்ணு, இந்த சின்ன வயசுலயே ஃபாரின் போறாங்க, அதுவும் சூர்யா சார் கூட அசிஸ்டண்டா. இதெல்லாம் டேலண்ட்ல கிடைச்சது சார். அனு மேடத்தோட வளர்ச்சியை பார்த்து ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் வயிற்றுச்சல் தெரியுமா? அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க சார். சூர்யா சார் வராரு, சாப்பிடுறாரு, டீ குடிக்கிறாரு, இது எல்லாம் எல்லாத்துக்கும் புரியாது சார். ஆமாமா, சூர்யா சார் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாரு. ஊரு 1000 பேசும், அதெல்லாம் பெருசு படுத்த கூடாது. அதான் சொன்னனே, எங்க காலனிக்காரங்களே பேசுறாங்கன்னு. நான் திரும்பவும் சொல்றேன், சூர்யா சார் கூட அனு மேடம் ரொம்ப சேஃபா இருப்பாங்க. கரெக்ட் தான் பங்கஜு சார். சூர்யா சார் கூட அனு இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? எல்லாம் சரியா இருக்கா சார்? எல்லாம் சரியா இருக்கு, ஆனா போட்டோஸ் இல்லையே. ஐயோ, அது கொடுக்க மறந்துட்டேன். சார் இந்தாங்க. இந்தாங்க சார். இப்ப எல்லாம் சரியா இருக்கா? சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் வரேன். சுப்பு, சுப்பு சார் கிளம்புறாரு. வாங்க சார். புஷ்பா, என்னது இது? என்ன இதுன்னா, அனு பரீட்சை எழுதுறா, ஆல் டிக்கெட்டு. காலேஜ் போகும்போது ரம்யா கொடுத்துட்டு போனா. அது தெரியுது, ஆல் டிக்கெட் வந்துருச்சுங்கிற விஷயம் அனுக்கு தெரியுமா? அனு ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் ரம்யா வந்து கொடுத்தா. இனிமே இது எதுக்கு? அதான் அனு லண்டன் போறால. ச்சே, என்ன உளர்ற? எக்ஸாம் எழுதாம எப்படி லண்டனுக்கு போவாவா? எப்பா சாமி, உன்கிட்ட பேசி உனக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது சுப்பு.
தயவு செஞ்சு அனு லண்டன் போற வரைக்கும் நீ வாய் திறந்து எதுவும் பேசாத. இந்த பாரு புஷ்பா, இப்பவே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லி வைக்கிறேன். எக்ஸாம் எழுதாம அனு எங்கேயுமே போக போறது இல்ல. எக்ஸாம் எழுதாம அனு லண்டனுக்கு போவான்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பா முடியாது. சுப்பு, நானும் உன்கிட்ட இப்ப தெளிவா சொல்லிடுறேன். உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இரு. சுப்பு, சுப்பு, நில்லு சுப்பு. சுப்பு இந்த நேரத்தில் எங்கே போச்சுன்னே தெரியலையே. பங்கஜ சார் வந்ததுலேருந்தே சுப்பு முகமே சரியில்லை. பொண்ணு லண்டனுக்கு போறான்னா எல்லாம் சந்தோஷம்தான் படணும். இந்த சுப்பு எதுக்கு இப்படி கோவப்படுதுன்னே தெரியல. பிள்ளையாரப்பா, நான் கேட்டதை விட இது வரைக்கும் எனக்கு அதிகமாக தான் நீ கொடுத்துருக்குற. அதான் என் பயத்துக்கு காரணமே. ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. யோசிக்க யோசிக்க இன்னும் பயம் அதிகமாகுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. என் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். அனு மேடம் மட்டும் போறாங்க சார். 4 பேர் சொல்றதுல நீங்க காதல போட்டுக்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அந்த ஆள் சவகாசம் சரியில்லைன்னு இவங்க எல்லாருக்கும் சீக்கிரமாவே புரியும். நீ எழுதி வச்சுக்கோ ரஞ்சனி, சூர்யா ஆள் சரியில்லை. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி அபௌட் தட். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். போன விஷயம் என்னாச்சு? அதான் என்கிட்ட சொல்லிட்டேல. ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? விடு சூர்யா, நான் பாத்துக்கிறேன். விடு. எனக்கு தெரியும் பங்கஜ், நீ பாத்துக்குவேன்னு தெரியும். ஆனா இந்த சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி அவ்வளவு தூரம் நீ போயிட்டு வந்தீங்க. அதே மாதிரி எனக்கும் ஒரு ஆர்வம், அவ்வளவுதான். சொல்லு, பாஸ்போர்ட் அப்ளை பண்ண தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க கிட்ட இருக்குல்ல? இருக்கு. குட். அணுவை பெரிய ஆளாக்குறதுல உன்னோட பங்களிப்பும் இருக்கு பங்கஜ். நீ பாத்துக்கிட்டே இரு. சீக்கிரமே அணு நம்ம கம்பெனில பெரிய இடத்துக்கு வந்துருவா. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. வாட்? என்ன சொல்ற பங்கஜ்? அவ சின்ன பொண்ணு சூர்யா. ஒரு பொருளை பார்த்தா அது தனக்கு வேணும்னு அடம் பிடிக்கிற வயசு. கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா சீரியஸ்னஸ் அவளுக்கு தெரியாது. நோ, யூ ஆர் ராங் பங்கஜ். ஒரு பொருளை பார்த்து அடம் பிடிச்சு அதை அடையிறவ இல்லாம தனக்கு வேண்டியதை தன்னோட முயற்சியால அடையிற பொண்ணாலும். இப்ப அவ வளர்ந்துட்டு வரும்போது நாம அவளை கவனமா பாத்துக்கிட்டா பின்னாடி அவ நமக்கு பக்கபலமா இருப்பா. எனிஹவ், நீ முயற்சி எடுத்து அணு வீட்டுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பங்கஜ் சார். ரொம்ப நன்றி பங்கஜ். ஐ மீன், தேங்க்ஸ் a lot பங்கஜ் சார்.
சுப்பு, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து என்னவோ போல இருக்கியே, என்னாச்சு சுப்பு? சுப்பு, என்ன இது? எவ்வளவு நேரம் இப்படியே இருப்ப? சரி சரி, மாடியில துணி காய போட்டிருக்க, போய் எடுத்துட்டு வா. எனக்கு இடுப்பு வலிக்குது, என்னால படிக்கட்டு ஏற முடியாது. சுப்பு, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். போய் துணி எடுத்துட்டு வான்னு சொன்னது காதுல விழுந்ததா இல்லையா? எப்ப பாரு உனக்கு உன் வேலை தான் முக்கியமா புஷ்பா? இப்ப போய் துணி எடுக்கிறது அவ்வளவு முக்கியமா என்ன? துணி, பாத்திரம், சமையல், இதை தாண்டி உனக்கு எதுவுமே தெரியாதா? நாங்க பொம்பளைங்க இப்படி யோசிக்கிறதுனால தான் குடும்பம் ஒழுங்கா நடக்குது. இல்லனா நட்டுக்கிட்டு போயிடும், தெரியும்ல? என்னாச்சு சுப்பு உனக்கு? அந்த பங்கச்சத்தை பார்த்துட்டு வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரி இருக்க. திடீர்னு கோயிலுக்கு வேற போயிட்டு வந்த. என்னன்னு வாய் திறந்து சொன்னா தானே எனக்கு தெரியும். என்னன்னு தெரியல புஷ்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுப்பு, இந்த வீடே உன்னை நம்பித்தான் இருக்கு. நீயே இப்படி உடைஞ்சு போனா அப்புறம் நாங்க என்ன பண்றது சொல்லு? என்ன விஷயம் சுப்பு? ஒன்னும் இல்ல புஷ்பா, நான் மேல போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். எப்ப கேட்ட உடனே சொல்லிருக்க? எல்லாத்துக்கும் இப்படியே பண்ணு. எல்லாத்தையும் உன் மனசுலயே போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டு இரு. அப்பா, துணி எடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? நான் இருக்கும்போது எதுக்குப்பா நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும்? இந்த அம்மா சும்மாவே இருக்காது. அப்பா, நிஜமா சொல்லுங்க, நான் லண்டன் போவேன்னு நீங்க யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்கல்ல? ஐயோ, நானே நினைச்சு பார்த்ததுல இதுல உங்களை போய் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? அப்பா, நான் லண்டன் போறதுக்கு ஒரு புது பேக் வாங்கணும். இல்ல வேண்டாம், பரவாயில்ல, தேவையில்லாம செலவாகும். ஆனா ரம்யா கிட்ட வாங்கிக்கிறேன். ஆமாப்பா, பாஸ்போர்ட் விஷயமா பங்கஜ் சார் வந்து பார்த்தாங்களா? வந்தாரு. என்ன சொன்னாங்கப்பா? தேவையான டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு போனாரு. நல்ல வேலைப்பா, பாஸ்போர்ட் இல்லைன்ற ஒரே காரணத்தினால லண்டன் போறது மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா பங்கஜ் சார் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கி தர சொல்லி சூர்யா சாரே சொல்லிட்டாராம். அப்பா, என்கிட்ட புது துணி எதுவுமே இல்லப்பா. சரி விடுங்கப்பா, இருக்கிறதுல நல்ல துணியா எடுத்துட்டு போறேன். ஏன் அனுமா, உன் அப்பா நான் ஒருத்தர் உயிரோடு தானே இருக்கேன். நான் லண்டன் போக போறேன்ப்பான்னு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? என் அப்பா பத்தி எனக்கு தெரியாதா? நான் லண்டனுக்கு போறேன்னா என் அப்பா என்ன வேண்டாம் நான் சொல்ல போறாரு. என் செல்ல அப்பா. சாரி அனுமா, நீ லண்டன் போக போறதில்ல. அப்பா, சும்மா விளையாடாதீங்க. பரீட்சைன்னு ஒண்ணு வருது, ஞாபகம் இருக்கா? இல்ல மொத்தமா படிப்புன்றதே மறந்துட்டியா? முதல்ல படிச்சு ஒரு டிகிரியை வாங்கு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா, வேர்ல்ட் ட்ரேட் கான்ஃபரன்ஸ்க்கு நீ என் கூட லண்டன் வர. காட் இட்? சாரி அனுமா, நீ லண்டன் போக போறதில்ல.